சிபிஐ ஜிந்தாபாத் வாழிய வாழிய வாழியவே பின்பற்ற மாநாடு முதலாவது மாநாடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு வாழிய வாழிய வாழியவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே லல் சலாம் up socialism up socialism down capitalism down capitalism इंकलाब जिंदाबाद इंकलाब जिंदाबाद Communist Party of India, Gilbert's Branch Conference, Com Kodandan Memorial Hall, flag hosted by Com Krishna, Com Ranjit Kolar Assistant Secretary is the head, special chief guest, Jyoti Bose, Kolar District Secretary, Com Murli, Senior Comrade, Com Paul Lewis, brief about the conference, Sri Kumar Organizer, vote of the thanks, Com Kaviraj, branch member, branch unit comrades, all are welcome. Murlidharan. Comrade Murlidharan. தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி இதோட 100வது வருஷம். ஆனா அவங்க தொடங்கும் போது அவங்க ஒரு 7 பேர் தான் இருந்தாங்க. அந்த 7 பேருன்றது தான் வந்து யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிளை அப்படின்னு ஒரு கிளையை தான் இந்தியாவிலேயே தொடங்கினத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதனுடைய வரலாறு 100 வருஷமா இந்த வரலாறு, பல தியாகங்கள், சுதந்திர போராட்டம் இப்படி எல்லாம் நடத்தினத ஒரு தியாகமான ஒரு இயக்கம் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதனுடைய பலமே வந்து யூனிட் தான், கிளைகள் தான். அப்போ நம்மளுடைய கிளையை எப்படியெல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கிறது, எப்படி நம்ம கிளை கட்டுறது, அது நம்ம எப்படி கூடி நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறது தான் இதனுடைய நோக்கம். அதுக்கு நம்ம தோழருக்கு வந்து அவங்க பேச்சு திறமையை வளர்த்துக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த சப்போர்ட்டாக வந்து அவங்கள பேச சொல்கிறோம். அதனால் இதுக்கு தலைமையாக வந்து நம்ம தோழர் ரஞ்சித்தை இந்த கூட்டத்தை வந்து தலைமை தாங்கி நடத்தணும். அதே மாதிரி நம்மளுடைய மூத்த தோழர் வந்திருக்கிறாரு முரளிதரன், டேங்பாக் வட்டத்தை சேர்ந்தவர். அவர் எப்பவுமே வந்து நம்ம கிளையே கண்காணிக்கிறதுக்காக வர சொல்லியிருக்கிறோம். வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம பகுதியினுடைய மூத்த தோழர் நம்ம கிருஷ்ணா, நம்ம கொடி கட்டுறதுலேருந்து எப்போ எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. அவர் கொடியேற்றுறதுக்கு இந்த கிளை வந்து பெருமைப்படுது. முரளித்தோழர் இல்லைன்னா கிளைகளே இல்லை. அவர் ஆரம்ப காலத்திலேருந்து முரளித்தோழர் நம்ம கூட எப்பவுமே இருப்பார். பெங்களூர் இருந்தால் கூட ஓடி வந்து கிளையினால் நம்ம கட்சினாலுமே முன்னணிக்கிற தோழர். எல்லாரையும் உன்னத்தையும் நாங்களும் வெல்கம் பண்ணிட்டு நம்ம யூனிட்ஸுக்குள்ள நம்ம தாய்மாருங்க படி கம்பெனி கொடி பார்த்தவொடனே உற்சாகமாக கூட வந்து உட்காந்தவங்க. அதுதான் உணர்வுன்றது. அந்த உணர்வை அந்த மாதிரி பெரியவங்கள்கிட்ட பார்த்து நம்ம சின்ன பசங்க கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு தான் அவங்கள நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இது யதார்த்தமாக தான் நடந்தது. நம்ம யாரும் அவங்கள போய் கூப்பிடல ஒன்றில். அது ரொம்ப சந்தோஷம். கிளையினுடைய டிஸ்கஷன் எல்லாம் அப்படி கொஞ்சமாக இருக்கும். நம்ம மூத்த தோழர் பக்கத்தில் நம்ம ஜோதி பாஸ் வந்து அப்படியே கலந்துக்குவார். அப்படியே நம்ம நிகழ்ச்சி நடத்தலாம். தோழர் ரஞ்சித் அவர்கள் அப்படியே தலைமை தாங்கி கொடுத்த வழி நடத்துகிறோம். அன்பார்ந்த கில்பர்ட்ஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை சார்பாக இந்த கான்ஃபரன்ஸ் கிளை மாநாடு நடந்து கொண்டு இருக்கின்றது. நம்ம கிளை மாநாட்டுக்கு வருகை தந்துள்ள நமது சிபிஐ ஏஐடிசியினுடைய மூத்த தோழர் தோழர் முரளிதரன் அவர்களையும் மற்றும் வெஸ்ட் கில்பர்ட்ஸ் பிரான்ச்சினுடைய மூத்த தோழர் கிருஷ்ணன் அவர்களையும், அதே போன்று தோழர் முரளிதரன் என்ஐஎல் அவரும் ஒரு மூத்த தோழர் இந்த பகுதியில். ஸோ இவங்களை எல்லாரையும் நம்ம கிளை சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். அதே போன்று நம்ம பங்காரப்பேட் பிரான்ச் கமிட்டி சார்பாக தோழர் சிலம்பு அவர்களையும் நம்ம பிரான்ச் சார்பாக வருக என்று வரவேற்று, இந்த கிளை மாநாடு எதுக்கு என்னன்னுட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க 4 பேர் இருக்கிறாங்க, பந்தல் கட்டி பண்ற. ஆனால் ஒரு கட்சி இயங்குதுனாவே அது இன்டர்நேஷனல் நேஷனல் வரைக்கும் போனாலுமே இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோமே நம்ம தான் அதுக்கு வந்து பேஸு. வேற கட்சியில எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில மட்டும் தான் வந்து
அடிப்பட்ட தொண்டனா இருந்து அவங்களுடைய எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் எந்த ஒரு டிமாண்டா இருந்தாலும் நீங்க சொல்றதை வச்சுதான் நாங்க போயிட்டு தாலுக்ல பேசுவோம், தாலுக் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல பேசுவோம், டிஸ்ட்ரிக்ட் வந்து ஸ்டேட்ல பேசுவோம், ஸ்டேட் வந்து நம்ம நேஷனல் லெவல்ல பேசுவோம். ஸோ அது மாதிரி இன்னைக்கு நம்ம உட்காந்து இருக்கிறோம் ஒருத்தருடைய டிமாண்டோ இல்ல நம்ம இந்த ஏரியால கட்சி எப்படி கட்டின்னு இருக்கிறோம், எப்படி கட்ட போறோம், இவ்வளவு நாள் என்ன வேலை செஞ்சிருக்கிறோம், இதுக்கு மேல இன்னும் என்னென்ன செய்ய போறோம், இதெல்லாம் வந்து தான் இந்த நம்ம கட்சியில வந்து விவாதம் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஏதோ எல்லாம் தாலுக் கமிட்டி மீட்டிங் அது இதுன்னு எல்லாம் அந்த மாதிரி நினைக்காம நம்ம பிரான்ச் நம்ம பகுதி வாரியா நம்ம இவ்வளவு நாள் என்னென்ன வேலை பண்ணியிருக்கிறோம், யார் யார் என்னென்ன வேலையில இன்வால்மெண்ட் இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன இன்வால்மெண்ட் பண்ணோம் இந்த வேலையில, பகுதியில் என்னென்ன மாதிரி வேலையை நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது, எந்தெந்த வேலையை எடுத்து நம்ம செஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் நம்ம இதெல்லாம் விவாதம் பண்ணுவோம். ஸோ நம்ம இது மற்றவங்க மாதிரி ஏதோ 400 பேரோ 500 பேரோ வச்சுன்னு பண்ணி ஒரு பிரபலத்துக்கு பண்றதா இல்லை. நம்ம பகுதியில நம்ம என்னென்ன வேலை செய்யறோம் செஞ்சிருக்கிறோம், ஸோ எப்படி இதுக்கு மேல கட்சியை முன்னெடுத்துன்னு போனோம், இந்த மாதிரி விஷயத்த நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு தான் இந்த கான்ஃபரன்ஸ் வழியா, வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை நம்மளுக்கு. ஸோ இந்த மீட்டிங் வந்து ஜோதி வந்து இன்னும் கலந்துக்கிறதோட ஜோதிபாஸ் ஜோதிபாஸ் சிபிஐ கோலார் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்துவாரு. ஸோ நம்ம ஒரு தோழரை வந்து இங்க பேசுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம இங்க இருந்து தான் நம்ம வளர போறோம். வேற அவங்க மாதிரி போயிட்டு நம்ம ஏதோ மேடை போட்டு பேசிட்டு ஏதோ பண்ணிட்டு வர்றது இல்லை. நம்ம ஏரியா பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால வந்து கிளீன்னஸ் இல்லை. இப்போ இதை பத்தி எல்லாமே நம்ம இங்க சர்ச்சை பண்ணோம், நம்ம அதை பத்தி பேசுறோம். இந்த கிளீன்னஸ் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், எந்த விதத்துல எடுத்துன்னு போயிட்டு நகரசபையில சொல்லி அதை கிளீன் பண்ண வைக்கணும். ஏரியாங்கள்ல லைட் இல்லாததுன்னா அந்த லைட்டு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இங்க கொடி கட்டுறப்போ தாய்மார்கள் சொன்னாங்க அந்த டிரைனேஜ் வந்து பிளாக் ஆயின்னு இருக்கு, அதை கிளீன் பண்ண யாரோ வருதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ சொன்ன நம்ம வந்து அடுத்த வாரம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு இருக்கிறோம். ஸோ நம்ம செய்யறதோடைய அந்த சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு அதை செய்ய வைக்கிறது தான் நம்மளுடைய கட்சியுடைய வேலை. ஸோ அந்த கட்சிக்கு தகுந்த மரியாதையை அவங்க கொடுத்தாகணும், அந்த வேலையை அவங்க செஞ்சு கொடுக்கணும். அதுதான் நம்ம கிளையுடைய வேலை. ஒரு நம்ம வெஸ்கில்பட்ஸ் மட்டும் பாக்குறதுல இந்த வார்டு 8வது வார்டு எந்தெந்த ஏரியா கவர் ஆகுது எல்லா வார்டுலயும் போயிட்டு நம்ம வேலை செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மக்கள் கிட்ட வேற என்ன அவங்களுக்கு குறை இருக்குது, அதனால அந்த மாதிரி குறைங்களை கேட்டு நம்ம வேலை செய்யணும். அதுதான் நம்ம கிளையுடைய அடிப்பட்ட நோக்கமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம இதெல்லாம் ஒன்னா கூடி இருக்கிறோம். இன்னைக்கு அவங்க யாருக்கு என்னென்ன வேலை செய்யணும் இல்லை கட்சியுடைய திட்டம் என்ன இருக்குதோ அது நெக்ஸ்ட் சொல்லுவார் தோழர் ஸ்ரீகுமார், அதை நம்ம பண்ண வேண்டியதா இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்துல வந்து மாரிகுப்பத்துல இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மா வந்து அந்த ஏரியால அவ்வளவு வருஷமா இந்த கட்சியில இருந்து அவங்க இன்னைக்கு நம்ம பகுதியில வந்து நின்று இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கட்சி சார்பா ஒரு மரியாதை செய்யலான்னுட்டு நாங்க இது பண்ணியிருக்கோம். வாங்க முன்னாடி. பாத்தீங்கன்னா மாரிகுப்பத்துல இருந்து வந்திருக்காங்க. சந்திரா இந்த தோழர் பேரு. இவங்க வந்து நம்ம கொடி கட்டிங்கிறத பார்த்து வந்துட்டு இந்த மீட்டிங்ல இந்த கான்பரன்ஸ்ல கலந்துக்கணும்னு அவங்க இவ்வளவு நேரம் 3/4 மணி நேரமா இங்க இருந்தாங்க. சோ அந்த ஒரு விதத்துல இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தாய்க்கு கௌரவம் செய்யறதுல நாங்க பெருமிதம் கொள்கிறோம். இந்த வயசுக்கு இவங்க வந்து நின்று இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்கன்னா இது எங்களுக்கு எடுத்த ஒரு பாக்கியமா நினைக்கிறோம். இந்த செங்கோடியை ஏந்தி வான்னு சொல்லிட்டு நாங்க நோட்டீஸ்ல போட்டு இருக்கிறோம். ஆனா இந்த அம்மா வந்து நின்று எங்க நிகழ்ச்சியில கலந்துன்னு இருக்காங்க. எங்க ஏஐடிசி தோழர் முரளிதரன் அவருக்கு மரியாதை செய்வாங்க. அதே போன்று நம்ம பிரபு அவரும் பாத்தீங்கன்னா சாம்பியன்ல இருக்காரு. அவர் கொள்கை ஒண்ணா இருந்தாலும் எந்த வில்லேஜா போயிட்டு அவரு நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து எடுத்து சொல்றாரு எல்லாருக்குமே.
அதே போன்று நம்ம தோழர் ராஜேஷ், அவர் பெமல்ல எம்ப்ளாயா இருந்தா கூட விஷயத்தை வந்து ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற அந்த சோசியல் மைண்ட் இருக்கிறதுனால இந்த 3 பேரையும் வந்து நாங்க கிளை சார்பா இன்னைக்கு அவங்கள கௌரவிக்கிறதுல பெருமிதம் கொள்ளுகிறோம் தோழர். ஆர்டிவி யூடியூப் சேனல் தோழர் ராஜேஷ்க்கு இதை கௌரவப்படுத்த நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அதே போன்று மாரியுத்தம் பகுதியில் இருக்கும் தோழர் புஷ்பராஜ் ரெட் டிவி நியூஸ் சேனல் அவர்களுக்கு தோழர் சுந்தரி அவர்கள் இதை கொடுக்குவார். புதிய சேனல் இவருக்கு வந்து இருக்கிற எல்லாம் இவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இவருக்கு சப்போர்ட் பண்ணு கேட்டுக்கிறோம் தோழர். பிரபு யூடியூப் சேனலுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க பெருமிதம் கொள்கிறோம். இது எங்க தோழர் கிருஷ்ணா அவர்கள் அவருக்கு கொடுப்பார். வரலாறு வந்து இன்னைக்கு எடுத்து சொல்றவர் யாரும் இல்லை இந்த ஊர்ல. எல்லாமே இதை யாரும் தப்பா எடுத்துக்கூடாது. ஏன்னா இவருடைய சேவையை இன்னைக்கு நம்ம தெரிவிக்கணும் ஜனத்துக்கு. அதனால சொல்றேன், தங்கவயல்ல புதஞ்சி இருக்கிற சரித்திரத்தை எடுத்து சொல்றது இந்த ஊர்ல ஒரே சேனலா இருக்கிறது இந்த அமுல் டிவி தான். ஸோ இந்த விதத்துல இன்னைக்கு அமுல் சேனலை வந்து நாங்க கௌரவிக்கிறதுல பெருமிதம் கொள்ளுகிறோம். இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு ஒரு சின்ன ஒரு மொமெண்டோ கொடுக்கணும். நம்ம வந்து கிளை சார்பாக ஒரு பாம்ப்ளெட் போட்டுக்கிறோம். அது நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தமிழ் தெரியாதுன்றதுனால சும்மா படித்து காமிச்சிடுறேன் கொஞ்ச நேரத்துக்காக. அவரு இன்னொன்று, இந்த மாநாட்டுடைய ஒரு முக்கியமாக அங்கம் அது முதல்ல சொல்லியிருக்கணும். நம்மளுடைய தோழர்களை பெருமைப்படுத்துறது நம்மளாக தான் இருக்கணும் அப்படின்றதுல வந்து கட்சி எப்பவுமே தீர்மானமாக இருக்கும். அதனால் நம்மளை விட்டு போன தோழர் கோதண்ணன் அவர்களை வந்து நினைவாக தான் இந்த பந்தலுக்கே வந்து நாங்கள் தோழர் கோதண்ணன் பேரை வச்சிருக்கிறோம். மாநாடு தோழர் கோதனுடைய நினைவாக இன்று அவருக்காக ஒரு 5 நிமிஷம் ஒரு நிமிடம் ஏந்து நின்று 5 நிமிஷம் நடக்கிறது. கால்கள் பயணிக்கும் சொன்ன சேக்குவாரானுடைய பிறந்த நாள். எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்களோ அவன் ஒரு அநீதியை கண்டு எவெல்லாம் கோவப்படுறானோ அவன்லாம் என் தோழன்னு சொன்னார். அவர் நாடு கடந்திருக்கலாம், தேசம் கடந்திருக்கலாம், ஆனா இன்றும் கூட நம்மளுடைய ஐக்கானா நம்ம மக்கள் வாழ்ந்து நிற்கிறாரு. அவருடைய பிறந்தநாள் நினைவாக அவருடைய வாக்கியத்தோடு தொடங்குறோம். நம்மளுடைய முயற்சிகளை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லைன்னா உரம் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அதனால நம்ம எப்படி உற்சாகமா வந்து கட்சியில வந்து வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு அந்த வாக்கியம் நம்மளுக்கு நல்லா பொருந்தும். மேக்சிமம் வேலை செஞ்சுனே இருக்கலாம். என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு இது மழை வரும். அப்படி மழை வரலனா கூட அது உரமா மாறும். நம்மளுடைய ஒவ்வொரு கஷ்டமும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒவ்வொரு தோழர்களுடைய கஷ்டமும் வீண் போவாது அப்படின்றத நம்ம எட்டிங்கா கொடுத்துக்கிறோம். தங்கவயல்ல சரியான வேலை வாய்ப்பு இல்லை, மருத்துவம் இல்லை, குடிநீர் இல்லை, கல்வி சுகாதாரம் எல்லாம் பணம் படித்தவர் கையில். நமக்கோ உண்ணவும் உடுத்தவும் தான் கூலி கிடைக்கிறது. அன்றாட கூலி வந்து வெறும் ஒன்றதுக்கும் சாப்பிட்றதுக்கும் துணி போடுறதுக்கு தான் கிடைக்கிற கண்டி. 1 ரூபாய் சேர்த்து வைக்கிறதுலாம் இன்னைக்கு நிலைமை, எல்லாருடைய மக்களுடைய நிலைமையும். இந்த சொந்த வீடுன்றது நம்மளுடைய மக்களுடைய எட்டா கனவாகவே இருக்குது. கனவு கூட அந்த சொந்த வீடுன்றது எட்டது இல்லை அப்படின்றதுல முதல் வரி. இப்போ நம்மளுடைய தோழர்கள்லாம் வேலைக்கு போயிட்டுக்கிறாங்க. 9 மணி நேரம் 10 மணி நேரமா இப்ப வேலை நேரத்தை மாத்துறான். நம்ம 200 வருஷத்துக்கு முன்னாடி சிக்காகோ நகரத்துல 8 மணி நேரம் தான் உழைப்போம்னு சொல்லி போராடி பெற்ற உரிமைகள் இப்போ 9 மணி நேரம் 10 மணி நேரமா மாறி இருக்குது. அந்த சமூகம் நம்மளை வந்து பின்னோக்கி இருக்குது. பெற்ற உரிமைகள் அனைத்தும் பறிந்து போய்கிறது. இதெல்லாம் எப்போது மாறும்? மாட்டிட வாழ்த்தோட, செங்கொடி ஏந்தி வாழ்த்தோட நம் முன்னோர்கள் உருவாக்கிய தங்க நகரம் இது. நாமே பாதுகாக்க வேண்டும். போராட்டமே மகிழ்ச்சி என்றார் மாமதி மார்க்ஸ். காரல் மார்க்ஸ் நம்ம இந்த படம் போட்டுருவோம். மார்க்ஸ் வந்து சொல்றாரு போராட்டமே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி. அந்த போராட்ட பாதையில் நாமும் அவர் பாதையில் பயணிப்போம். மார்க்சியமே இந்த உலகத்தின் உன்னதமான தத்துவம்.
சோசியலிசமே மாற்று, இன்கிலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன அறிக்கை வந்து மக்கள் மத்தியில் நம்ம ஏரியா ஃபுல்லாகவும் கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக இந்த மாநாட்டோட எண்ணங்கள் மக்கள் மத்தியில் போய் சேரும். இன்னொன்று, இந்த மாநாடு கிளையிலேருந்தே நாங்கள் வந்து என்ன தொடங்குறோன்னு சொன்னோம்னா, பல தீர்மானங்களை வந்து கேட்குறோம். எப்படின்னா, பிரச்சனைகள் இது இருக்குது, இதை வந்து நீங்கள் வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி அரசுக்கு வந்து தீர்மானமாக வைக்கிறோங்க. அதில் ஒரு 8 தீர்மானம் மையமாக எழுதி வச்சுருக்குறோம். அதில் முதல் தீர்மானம் கேஜிஎஃப் தாலுக்கா நிர்வாகமே அப்படின்னா பிஇஓ அப்படின்னு சொல்லுவோம். கேஜிஎஃப்பில் இப்போ தனியார் தாலுக்கா பண்ணது பார்த்தோம். பிஇஓன்னு ஒரு சென்டர் இருக்குது. அவங்களுக்கு வந்து தனியார் பள்ளிகளில் வந்து 20% 25% கட்டணமில்லா கல்வியை வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும், இப்போ சென்ட் மேரிஸாக இருக்கட்டும், கான்வெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஏழை மாணவர்களுக்கு 25% வந்து ஃப்ரீயாக வந்து கற்றுறணும். அந்த ஃப்ரீனா ஃப்ரீ இல்லாது கவர்மெண்ட் வந்து அந்த 25 பேருக்கு வந்து காசு போட்டுரும். இது ஒழுங்காக எல்லா ஸ்கூல்லையும் நடக்குதா அப்படின்னு வந்து கண்காணிக்க சொல்லி இந்த மாநாடு வந்து அவங்கள வந்து கேட்குது. அதை கண்காணித்து அது முறைப்படுத்து அப்படின்றது. இன்னொன்று, முனிசிபல் நிர்வாகத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கொசு தொல்லை ஏரியா வைஸு பயங்கரமாக ஆகிட்டு இருக்குது. மைனிங் இருக்கும்போது இந்த கொசு மருந்து அடிப்பாங்க, அங்கங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு மருந்து போடுவாங்க. அவங்க சொல்கிறேன் 2 நாளைக்கு ஒரு முறை கொசு மருந்து ஏரியா ஃபுல்லாக அடி. இது மையமான கோரிக்கை. நீ வெறும் இந்த குப்பையை வாரி மேலே வச்சுட்டு போட்டிங்கன்னா 2 நாள் காயிரம் மட்டும் அது அப்படியே காஞ்சி நிற்குது. இதனால் நிறைய நோய் பாய் வருது. அதனால் விரைந்து குப்பைகளே சுத்தம் செய்ய அப்படின்னு சொல்லி இந்த மாநாடு வந்து வலியுறுத்துது. பிஜிஎம்எல் குடியிருப்புகளை அனைவருக்கும் சொந்தமாக்க, வீடு இல்லைன்னா அந்த பிரச்சனை நீண்டுனே இருக்குது, அனைவருக்கும் சொந்தமாக்கன்னு வந்து இந்த கிளை மாநாடு வந்து வலியுறுத்துது. அதே போல் அரசு ஆஸ்பத்திரியில் டயாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒரே ஒரு 2 மிஷின் தான் ஒரு மிஷின் வச்சுருக்கிறாங்க. இது அப்படியே வரதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து 1 வாரம் 2 வாரன்றது வந்து மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. பேருக்கு தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எப்போ போனாலும் சீட்டு எழுதி கோலாருக்கு போ. இப்போ கூட நம்மளோட மீனா தோழர் வந்து ஒரு சந்தோஷ் தோழர் வந்து இறந்தார். ஹார்ட் அட்டாக்குன்னு சொன்னால் இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டலுன்றதே ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. பேருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலு, இங்கேருந்து கொண்டு போகிறதுக்குள்ளே இறந்துடுறாங்க. அப்போது இந்த மாநாடு இந்த கிளையே வலியுறுத்துது, இந்த ஆஸ்பத்திரியை சீர்படுத்தி பல உயிர்களை போகிறத வந்து காப்பாற்றணும்னு சொல்லி இந்த மாநாடு. இல்லைன்னா நம்மளுடைய கட்சி சார்பாக நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு இது சொல்லுது. அதே மாதிரி இடதுசாரி அரசு வந்து மேற்கு வங்கத்தில் இருந்துச்சு. அவங்க வந்து படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலைக்கு போகிற மட்டும் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், ஊக்கத்தொகை வழங்கணும். அது வந்து மேற்கு வங்கத்தில் ஜோதிபாஸ் தலைமையில் இடதுசாரி அரசு வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி கர்நாடகாலையும் வந்து படித்த இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை வந்து அவங்க வேலைக்கு போகிற மட்டும் அவங்களுக்கு வந்து ஃபார்ம் வாங்கணும், நெட்டில் வந்து ஃபீஸ் கட்டணும். இந்த மாதிரி வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காக அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையும் வழங்கணும், வந்து காலேஜ் பாக்கெட் மணி வந்து கொடுக்கணும். அவங்க வந்து வீட்டை சார்ந்து இருக்காமல் அந்த இளைஞர்கள் வந்து தானே வந்து வேலைக்கு போகிறதுக்காக படிக்கிறதுக்காக வந்து ஊக்கத்தொகை வழங்கணும். அந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தனியார் துறையில் 9 மணி மேலே வால்வோலெல்லாம் இந்த மாதிரி குறிப்பாக வால்வோவில் 9 மணி நேரம், இப்போ ஆந்திராவில் 10 மணி நேரம் கொண்டு வராங்க. இது வந்து 8 மணி நேரம் வேலையை வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மாநாடு வந்து வலியுறுத்துது. தங்கவையில் புதிய தொழிற்சாலை, ட்ரெயினில் வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்க போகிறாங்க. இந்த அவலம் தீரணும்னா இங்கே வந்து புதிய தொழிற்சாலையை உருவாக்கணும். அந்த கிளை மாநாடு வந்து அது வந்து வலியுறுத்துது. இங்கே சீக்கிரமே வந்து புதிய தொழிற்சாலையை வந்து ஏற்படுத்து. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஏரியா பிரச்சனை வந்து நாம் என்ன சொல்கிறேன்னா, இந்த பெரியவங்க வந்து வயசானவங்க வந்து பென்ஷன் வாங்க போகிறாங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப கியூ, அங்கே வந்து வெயில் மழை காற்று இதெல்லாம் அடிக்குது. இந்த மாநாடு என்ன அறிவிச்சுன்னா, போஸ்ட்மேனுங்க வீட்டுக்கே வந்து, ஏன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் பென்ஷனு, அவங்களால நடக்க முடியாதுன்றதுனால வீட்டுக்கே வந்து டெலிவரி அவங்களுடைய உதவித்தொகை வந்து வழங்குன்னு சொல்லி இந்த மாநாடு வந்து வரித்தது. இப்படி பல கோரிக்கைகளில் இந்த பிரதான கோரிக்கையை வந்து இந்த மாநாடு வந்து வலியுறுத்தி, இதுக்காக இந்த கட்சி இந்த கிளை வந்து இதெல்லாம் நடக்கலைன்னா போராட்டம் செய்யும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மாநாட்டு தீர்மானங்களை சொல்கிறேன். தோழர் அவர்களுக்கு முரளிதரன் காம்ரேட் அவர்களுக்கு தோழர் ரணதேவ் அவர்கள்